ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1107. இங்கு ஒரு உயிரை காப்பாற்றிய பகவத்கீதை உண்மை உருவில் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது நியூயார்க் நகரம் 2014ஆம் வருடம் மேலை நாட்டில் இந்திய கலாச்சாரத்தை கடைப்பிடித்து பக்தி சிரத்தையுடன் விளங்கியது அந்த குடும்பம். தந்தை நிகுஞ்சன், தாய் ரசிகதேவிக்கு ஏற்ற மகளாக சம்ருத்தினி விளங்கினாள். பகவத்கீதை காட்டும் நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்வதில் மிக மிக அக்கறை காட்டினார்கள் இவர்கள் மூவரும். அது மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு பகவத்கீதை உணர்த்தும் நெறியை கற்றுக் கொடுக்க பெரிதும் முயன்று வந்தார்கள். இவர்கள் பகவத்கீதை எடுத்து வழங்கிய விதமே மிக மிக விசேஷமானது ஆகும். யாருக்கு பகவத்கீதை கொடுக்க வேண்டும் என தேர்வு செய்வார் தாய் ரசிகதேவி. மகள் சம்ருத்தினியோ தாய் இட்ட கட்டளைக்கு இணங்க அவர்களிடம் பகவத்கீதை பற்றியும் கீதையில் இருக்கும் வாழ்க்கை நெறிகள் பற்றியும் சுருக்கமாகவும் சுவையாகவும் எடுத்துரைப்பார். பகவத்கீதை வாங்க தயாராக இருக்கின்றார்கள் என உறுதியானதும் கவனமாக பேக் செய்து உரிய இடத்தில் சந்தோஷமாக கொண்டு சென்று டெலிவரி செய்வார் தந்தை நிகுஞ்சன் ஆவார். இப்படியாக இவர்கள் வழங்கிய பகவத்கீதை மூலம் தங்கள் வாழ்க்கையில் பக்குவம் அடைந்தோர் ஏராளம். இதில் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தது. வழக்கமாக பகவத்கீதை வழங்குவதற்கான இடங்களை தான் தேர்வு செய்வார் தாய் ரசிகதேவி. ஆனால் இந்த முறை தன் தோழி ரூபலியுடன் வீட்டிற்கு செல்வதற்காக ஆயத்தமாய் கொண்டு இருந்தார். அந்த சமயம் ரசிகதேவிக்கு வழியில் ஹைவே சாலையில் ஒரு பிரபல தங்கும் விடுதி மோட்டல் இருப்பதாக கேள்வி உற்றார். எனவே அவர் தன் தோழியை பார்க்கும் முன்பு முதலில் இந்த விடுதியில் உள்ள ரூம்களில் அனைத்திலும் பகவத்கீதை வைப்பதற்கு அந்த விடுதி மேலாளர் இடம் பேசி பார்ப்போம், சரி என்றால் பகவத்கீதையுடன் நமது பயணத்தை துவக்கிவிடலாம் என நினைத்தார் அவர். எனவே சற்றும் தாமதிக்காமல் ரமதா இன் என்று அழைக்கப்பட்ட அந்த தங்கும் விடுதிக்கு ஃபோன் செய்தார் ரசிகதேவி. வரவேற்பு அறையில் பேசிய பின்பு மேலாளருக்கு தொடர்பு கொடுக்கப்பட்டது. உடனே ரசிகதேவி தன் மகள் சம்ரத்தினியிடம் ஃபோனை கொடுத்தார். வழக்கம் போல சம்ரத்தினி பேச ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணா, நான் இஸ்கான் அமைப்பு சார்பாக தங்களிடம் பேசுகின்றேன். தங்களிடம் பேச வாய்ப்பு அளித்ததற்கு முதலில் நன்றி தெரிவிக்கின்றேன். நியூயார்க் முழுவதும் உள்ள பல பிரபல தங்கும் விடுதிகளில் பகவத்கீதை புத்தகங்களை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இது மிகவும் பயனுள்ள புத்தகம் என தொடங்கி பகவத்கீதை பற்றியும் இஸ்கான் பற்றியும் கடைசியாக பகவத்கீதைக்கு உரை எழுதிய சுவாமி ஷில பிரபுபாதா அவர்கள் பற்றியும் அவ்வளவு அருமையாக பேசிக்கொண்டு இருந்தார் அவர். ஆனால் எதிர் முனையில் அந்த மேலாளரோ பதிலுக்கு எதுவும் பேசாது, ஆர்வம் சிறிதும் காட்டாது ஃபோனை டக்கென கட் செய்து விட்டார். சம்ருத்தினியோ சற்று வருத்தம் அடைய தாய் ரசிகதேவியும் சமாதானப்படுத்தினார் அவர். அந்த சமயம் ரசிகதேவிக்கு ஒரு யோசனை பட்டது. ஃபோனில் கட் செய்ததை வைத்து அவரிடம் ஆர்வம் கிடையாது என கூற முடியாது. நேரில் முயற்சி பண்ணலாம் என கருதினார். இதற்கு தன் தோழி ரூபலியின் உதவியை நாடினார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பக்தர் ஆன ரூபலியும் சில பகவத்கீதை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நேராக ஹோட்டல் ரமதா இன்னுக்கு விரைந்தார். வரவேற்பு அறையில் இருந்தவர் நல்ல ஆர்வமாக இருந்தார் பகவத்கீதை வாங்குவதற்கு. ஆனால் மேலாளரோ சற்றும் இசைந்து கொடுக்க கிடையாது. உண்மையாகவே அவருக்கு பகவத்கீதையில் ஆர்வம் ஏற்பட கிடையாது. இருப்பினும் கிளம்புவதற்கு முன் மேலாளர் இடம் பகவத்கீதை பிரதி ஒன்றை சாம்பிளாக கொடுத்து வந்தார் ரூபலி. இது நடந்து பல நாட்கள் சென்று ஓடிவிட்டன. திடீரென ஒரு நாள் தந்தை நிகுஞ்சனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் அந்த ஃபோனில் ரமதா இன் விடுதி மேலாளர் திருபாய் பட்டேல் பேசினார். அதில் தான் பகவத்கீதை சம்பந்தமான புத்தகங்களை பார்க்க விரும்புவதாகவும் தாங்கள் ஆற்றும் இந்த சேவைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார்.
அத்துடன் பகவத்கீதை சம்பந்தமான ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி நேரில் பேச விரும்புவதாக ஆர்வத்துடன் கூறினார். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போதே நிகுஞ்சன் அந்த விடுதியில் 250 ரூம்புகள் இருப்பதாக அறிந்து கொண்டார். எனவே பேசி முடித்ததும் உடனே சட்டென 250 பகவத்கீதைகளை கச்சிதமாக பேக் செய்து கொண்டார். அவர் விவரத்தை தனது மனைவி மற்றும் மகளுக்கும் கூற மூவரும் விடுதி மேலாளரை சந்திக்க புறப்பட்டார்கள். வழியில் தோழி ரூபணியும் சேர்ந்து கொண்டார். அவர் இந்த முறை அந்த மேலாளரோ வந்து வரவேற்று தனது அறைக்குள் அழைத்து சென்றார். பிறகு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உணர்ச்சி பொங்க விவரித்தார். நீங்கள் அன்று எனக்கு தந்த சாம்பிள் பகவத்கீதை புத்தகத்தை நான் மேஜையில் அப்படியே வைத்து இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய விடுதிக்கு வித்தியாசமான தோற்றத்துடன் முரட்டுத்தனமான ஒரு நபர் வந்து ரூம் புக் செய்தார். மிக மிக கோபமாகவும் வேகமாக இருந்த அவர் என் மேசையில் இருந்த பகவத்கீதை புத்தகத்தை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு புத்தகம் என நினைத்தவாறு எடுத்துக்கொண்டு சென்றார். அவர் அறைக்குள் சென்றதும் கதவை ஓங்கி சாத்தினார். சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது கதவில் யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என கிறுக்கப்பட்டு இருந்தது. எனக்கோ மிக மிக பதட்டமாக இருந்தன. மற்ற பணியாளர்களும் பயத்துடன் காணப்பட்டார்கள். இரவு முழுவதும் இப்படியே பதட்டமாக கழிந்தது. மறுநாள் காலை கதவு திறக்கும் சத்தம் லேசாக கேட்டது. இப்போது வேகமாக தான் வந்தார். ஆனால் நேற்று இருந்தது போல் முரட்டுத்தனம் அவ்வளவாக தெரிய கிடையாது. அவர் கையில் அந்த பகவத்கீதை புத்தகம் இருந்தது. வரவேற்பறைக்கு வந்ததும் வரிசையாக பல கேள்விகளை கேட்டார் அவர். இந்த புத்தகம் என்னது? யார் எழுதியது? எங்கே கிடைக்கும் என கேட்டார் அவர். நானோ அவரை அருகில் அழைத்து அமைதியாக கூறினேன், இந்த புத்தகம்தான் பகவத்கீதை, மிக முக்கியமான புனித நூல். உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களே வைத்து கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு முன் இந்த புத்தகத்தின் மீது இவ்வளவு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது என்பதை சற்று கூறுங்கள் என கேட்டேன். அப்போது அவர் கூறினார், இந்த புத்தகம்தான் என்னை காப்பாற்றி விட்டது. இந்த புத்தகத்தை மட்டும் நேற்று நான் படிக்கவில்லை என்றால் என்னை நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. ரொம்ப நாளாகவே எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்தன. திடீரென நேற்று நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவுடன் இங்கு வந்தேன். அதற்காகத்தான் அந்த அறையில் தங்கினேன். கீழே நாற்காலி, மேலே சீலிங் ஃபேனில் ஒரு கயிறை கட்டி எல்லாம் தயாராக வைத்திருந்தேன். இன்னும் சில வினாடிகளில் எனது உயிரை விட்டுவிட இருந்தேன். அப்போதுதான் அந்த புத்தகத்தை சிறிது படிக்கலாம் என யோசித்தேன். உயிரை விடும் முன்பு சரி ஏதாவது படிக்கலாம் என விரும்பினேன். வேகமாக அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினேன். எனக்கு என்ன ஆனது என்று தெரிய கிடையாது. முதலில் சில பக்கங்களை மட்டும் படித்த நான் அப்படியே தொடர்ந்து புத்தகத்தின் சில பகுதிகளை படிக்க ஆரம்பித்தேன். இரவு வெகுநேரம் படித்து கொண்டே இருந்தேன். நான் படிப்படியாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதை எப்படியோ மறந்துவிட்டேன். எனக்கே தெரிய கிடையாது எனக்கு என்ன ஆனது என ஆச்சரியத்துடன் கூறினார் அவர். நானும் இந்த நபர் கூறியதையெல்லாம் அப்படியே கிரகித்து கொண்டு இருந்தேன். தொடர்ந்து அந்த நபர் கூறினார், இந்த புத்தகத்தில் ஒரு ஆசிரியர் மனக்குழப்பத்தில் இருந்த மாணவர் ஒருவருக்கு மிக அருமையாக வழிகாட்டுகின்றார். அந்த மாணவரும் கடைசியில் தனது மனக்குழப்பத்தில் இருந்து விடுபட்டு நல்ல முடிவை எடுக்கின்றார். இந்த புத்தகம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுத்தருகின்றது. மேலும் துன்பம் ஏற்பட்டதற்காக கவலைப்படாமல் அதனை மறந்து எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும் என்பதை அற்புதமாக விவரித்து இருக்கின்றது என்றார் அவர். பிறகு இந்த புத்தகம் கட்டாயம் எனக்கு வேண்டும், எங்கு கிடைக்கும் என கூறுங்கள் என்று என்னிடம் கேட்டார். உடனே நான், இந்த புத்தகம் என்னிடம் ஒரே ஒரு பிரதிதான் இருக்கின்றது, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிய இந்த பகவத்கீதை உங்களிடமே இருக்கட்டும் என சந்தோஷமாக கூறிவிட்டேன் என்றார் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் உடனே உங்களை சந்திக்க வேண்டும் என நான் நினைத்தேன் என மேலாளர் இப்படியாக நடந்த விவரங்களை எல்லாம் விவரித்தார்.
பிறகு மேலாளர் மேலும் கூறினார், இவ்வளவு முக்கியமான பகவத்கீதை புத்தகத்தினை முதலில் நான் ஆர்வம் காட்டாது விட்டுவிட்டேன். ஆனால் இப்போது நான் அதை நேரடியாக உணர்ந்துவிட்டேன். எனது விடுதியில் மொத்தம் 250 அறைகள் இருக்கின்றன. எல்லா அறைகளிலும் பகவத்கீதை வைக்க விருப்பப்படுகின்றேன். சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு நான் எவ்வளவு தர வேண்டும் என கூறுங்கள் என கூறினார் அவர். ஆனால் நிகுஞ்சனோ மிக ஆர்வத்துடன், இப்போதே எடுத்துக்கொள்ளலாம், 250 பகவத்கீதையில் தயாராக இருக்கின்றன என்றார் அவர். மேலாளரோ மிக ஆச்சரியப்பட்டு போனார். பகவத்கீதை வழங்குவதில் இவ்வளவு ஆர்வம் செயல்படுகின்றார்கள் என சந்தோஷம் அடைந்து பகவத்கீதைக்காக இந்த குடும்பம் ஆற்றும் சேவைக்கு மிக நன்றி தெரிவிப்பதாக கூறினார் அவர். ஆனால் நிகுஞ்சன், ரசிகதேவி, சம்ருத்தினி, ரூபலி அனைவரும் மிக அடக்கத்துடன் உண்மையிலேயே நன்றி, சில பிரபுபாதாவிற்கும் அவர் நிறுவிய இஸ்கான் கோவிலுக்கும் தான் உரியது என்று கூறினார்கள் அவர்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.